Hello friends, welcome to Mithuntips. இன்றைக்கி நம்ம சுவையான கிச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துக்கலாம். சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கேரட் பீன்ஸ், இஞ்சி, அதுக்கப்புறம் தக்காளி. நீங்கள் பட்டாணி இருந்தாலும் இது கூட அடிஷ்னலாக சேர்த்திக்கலாம். இப்போ முதல்ல நம்ம வெறும் வாணலியில் நம்ம எடுத்து வச்சுருக்க வெள்ளை ரவையை வறுத்து எடுத்துக்கலாம். நான் 1 டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன். நம்ம முதல்ல பார்த்திங்கன்னா வெறும் வாணலி ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ரவையை வறுத்து எடுத்து செப்பரேட்டாக வைக்கும்போது நம்ம கிச்சடி செய்யும்போது இந்த ரவை ரொம்பவே நல்ல மணமாக இருக்கும். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு இந்த ப்ரீ ஹீட் பண்ணிக்கிறோம். இப்போது அதை நல்லா ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு அதே வாணலியில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். நீங்கள் நெய் விட்டும் செய்யலாம் அல்லது கடலை எண்ணெய் விட்டும் செய்யலாம். அது அவங்கவுங்க விருப்பம். நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெயில் செய்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன், அதாவது கடுகு 1/2 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ இது கூட நிலக்கடலை வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் அல்லது முந்திரி பருப்பு வேணுனாலும் சேர்த்துக்கலாம். ரெண்டுமே டேஸ்ட் வைஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நான் இது கூட கொஞ்சமாக முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாமே கொஞ்சம் சிவக்கிற அளவுக்கு வறுத்துக்கலாம். இப்போ இது எல்லாம் கொஞ்சம் வறுப்பட்டதுக்கப்புறமா இதில் இஞ்சி சேர்த்திக்கலாம். நல்லா பொடியை நறுக்கிக்கோங்க. பொடியை நறுக்கின இஞ்சி சேர்த்துட்டு அதுவும் நல்லா வாசனை வந்ததுக்கப்புறமா நம்ம முதல்ல கேரட் பீன்ஸ் போட்டுடலாம். அப்போ தான் அது நல்லா குக் ஆகும். அதுக்காக பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற கேரட் பீன்ஸை இதில் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இதில் கேரட் பீன்ஸ் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்திக்கோங்க. நான் 4-5 மிளகாய் சேர்த்துருக்கேன். அது கூட கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்திருக்கிறேன். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்தும்போது இன்னுமே டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். பொதுவாக உப்புமா எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா நம்ம சின்ன வெங்காயம் சம்பா ரவையாகட்டும் இதுக்கு எல்லாத்துக்குமே சின்ன வெங்காயம் சேர்த்தும் போது இன்னுமே டேஸ்ட் அதிகப்படுத்தி கொடுக்கும். இப்போ வெங்காயமும் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பொடியை கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்திடலாம். இப்போ இந்த தக்காளி வதங்கி வர்றதுக்காக கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவுக்கு கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்திக்கலாம். இப்போது இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். வெங்காயம், தக்காளி, காய்கறி எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 1:3 ரேஷியோவில் நான் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா கொதித்து வரட்டும். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா இதில் உப்பை டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் உரப்பாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ரவையை சேர்க்கும்போது உங்களுக்கு டேஸ்ட்டு கரெக்டாக வரும். தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா அடுப்பை நல்லா ஸ்லோவில் வச்சுட்டு அதுக்கப்புறமா ரவை சேர்த்துக்கோங்க. ஏன்னா டக்குன்னு பார்த்திங்கன்னா கட்டி சேர்ந்துடும். அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு அப்படியே சேர்க்கும் போதே கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருந்தால் தான் நம்மளுக்கு அடி பிடிக்காது, அதே சமயம் நம்மளுக்கு கட்டியும் சேராது. மறக்காமல் அடுப்பில் நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அடி பிடிக்காது. இப்போது இந்த தண்ணி எல்லாமே நல்லா சுண்டி வர அளவுக்கு நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி எல்லாமே சுண்டிருச்சு. இப்போ ஃபைனல் ஸ்டேஜாக நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா இறக்குற ஸ்டேஜுக்கு முன்னாடி இந்த மல்லித்தலையை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும்.
ஸோ அவ்வளோதான், நல்ல டேஸ்டியான கிச்சடி பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இப்படி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம இதை வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அண்டு ஃபைனலாக வந்து மல்லித்தலை சேர்த்துனதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுட்டு இந்த மாதிரி எடுக்கும்போது நல்லா கம்மன்னு சூப்பரான ஒரு கிச்சடி வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் இந்த டேஸ்டியான ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.